பழைய ஏற்பாட்டின் பின்னணிகளை நம்ம கரெக்டாக கவனிச்சாதான் பைபிளில் இருக்கிற பல புத்தகங்களை சரியான வரிசையில் நம்மால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு புக்கை எடுத்தா அது என்ன சொல்லுதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த முழு பழைய ஏற்பாடும் இஸ்ரவேல் தேசத்துடைய சரித்திரத்தை வச்சு தான் ஆரம்பிக்குது. ஆண்டவர் ஆதியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், ஆதாமை சிருஷ்டித்தார், ஆதாம் பாவம் செஞ்சான், பிறகு அடுத்தடுத்து பிள்ளைகள் பிறந்தது, சந்ததிகள் வர ஆரம்பிக்குது. ஆதாமிலிருந்து 10வது தலைமுறை நோவா வந்தார். அவர் காலத்தில் வந்த ஜலப்பிரளயத்தை பற்றியும் அதிலிருந்து தேவன் அவரை எப்படி காப்பாற்றினாரு என்பதை பற்றியும் இதில் இருக்கு. நோவாலிருந்து அடுத்த 10வது தலைமுறை ஆபிரகாம் வந்தார். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பசங்க. இந்த 12 பசங்க முக்கியமானவர் யோசேப்பு. ஆனால் யோசேப்பு அடிமையாக விற்கப்படுறாரு, எகிப்துக்கு போறாரு, பஞ்சம் வருது. ஆதாம் துவங்கி யோசேப்பு வரைக்கும் இருக்கிற இவங்களை பற்றி சொல்கிற புக்கு தான் ஆதியாகமம். இப்போ யோசேப்பு எகிப்தில் இருக்காரு. அதனால் யாக்கோபும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற 70 பேரும் எகிப்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. எகிப்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் உபத்திரவப்பட்டாங்க, அப்புறம் கர்த்தர் மோசே எப்படி எழுப்பினார், அவரை கொண்டு என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் செஞ்சார், மோசையை வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மீட்டு கொண்டு வந்தார், அப்புறம் செங்கடலை எப்படி கடந்து வந்தாங்க, கடைசியாக சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு வராங்க. இதுதான் யாத்ராகமம் புக்கில் இருக்கக்கூடிய காரியங்கள்.